உபதேசிக்கிறவனுக்கு எழுதிட்டார் போல, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இரு. கடைசி நாட்கள் மனிதர்கள் நன்றி அறிதல் இல்லாதவர்களா இருப்பார்கள். யூ டோன்ட் பாதர், நான் இருக்கேன். கர்த்தரை நம்பி நன்மை செய்யின்னு இருக்கு பாருங்க. கையை தட்டுங்க. சூப்பர் ஆசனம். விதைக்க கற்றுக்கொள்வோம் இந்த இரவு வேளையிலே. ஆமென். அப்ப எங்கே விதைக்க வேண்டும்? தேவன் சொல்லுகிற இடத்தில் விதைக்கிறோம். சிலருக்கு விதைப்பதற்கு ஆசை இருக்கும். இங்க இருந்து பேங்குக்கு போயிட்டு, நான் அப்படி இருந்திருக்கேங்க. எனக்கு சிலருக்கெல்லாம் வந்து ரூபா அனுப்பணும் ரொம்ப ஆசையா இருக்கும், செய்யணும். ஆனா போய் பஸ் இதுக்கு போஸ்ட் ஆபீஸுக்கு போய் பண்ணுவோமியா ஒன்னும் கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, சோம்பேறி குளிர்கிறது என்று. ஆமா, இந்த விதைக்கிறது உழுகிறதெல்லாம் செய்ய மாட்டான். ஆனா அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு பயங்கரமான வார்த்தைங்க. ஆண்டவரே அப்படின் போது, இருப்பா, போஸ்ட் ஆபீஸ் அவ்வளவு தூரமா இருக்கு, இது இவ்வளவு தூரமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், நான் அறுக்கிற சம்பந்தப்பட்ட விஷயம் இது. அதனால இதுல சோம்பேறித்தனத்துக்கு இடமே கிடையாது. கரண்ட் பில்ல போய் கட்டிடுறேன் நான், இல்லையா சொல்லுங்க, புரிவதற்காக சொல்லுகிறேன். ஆமா, ஃபீஸ் பண்ணி வரும்போது, சார் என்ன சார் அவ்வளவு தூரமா வச்சிருக்கீங்க இபி ஆபீஸ், கொஞ்சம் வீட்டு பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும். சொல்ல மாட்டேன்றியே, எவ்வளவு தூரம் போனாலும் இபி என்ன செஞ்சிடற, கட்டிடுற. ஆமா, தூரமாக இருந்தாலும் படிக்க வைக்கிறோம் வீட்டுல. சில விஷயத்துக்கு ரிஸ்க் எடுக்கிறோம் சார். பயங்கரமானவங்க சார். அத நமக்குள்ள இருக்கிறவன் ஒருத்தன் மோசமானவில்லை, ஆயிரம் காரணம் சொல்லுவான். ஆனா எதெல்லாம் ஒழுங்கா பார்க்கணும் அதெல்லாம் கிளீனா பார்த்துருவாங்க. மக்கள் அதெல்லாம் தெளிவா இருப்பாங்க. என் அன்புக்குரியவர்களே, அப்படிலாம் கிடையவே கிடையாது. கேம்புக்கு 2000 ரூபாயா அப்படின்னு பாருங்க. ஐயோ பாவம் நினைச்சிருக்கேன். ஜஸ்டின்னு கர்த்தர், நீ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கியே. இல்ல அவர் 2000 ரூபாய் பாவம் ஆண்டவர், நீ என்ன ஆண்டவர் 500 ரூபாய் போட்டு 2000 ரூபாய். டே உனக்கு தெரியுமா, போன வாரம் 20,000 ரூபாய் போய் ஃபீஸ் கட்டியிருக்காங்கடா. அதெல்லாம் வேலையெல்லாம் தெளிவா தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு விதைக்கிறோம், தப்பு கிடையாது. ஆனால் ஆவிக்கென்று விதைக்க வேண்டும்.